பிரான்சில் 58 மில்லியன் யூரோ சுகாதார காப்பீட்டு மோசடி, 7 பேர் மீது வழக்கு. பிரான்சில் உள்ள சுகாதார காப்பீட்டு அமைப்பான அஷ்யூரான்ஸ் மாலாடியை குறிவைத்து சுமார் 58 மில்லியன் யூரோ மதிப்பிலான பெரிய அளவிலான மோசடி நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் தற்போது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணையில் வெளிவந்த தகவல்களின்படி குற்றவாளிகள் ஒருங்கிணைந்த குழுவாக செயல்பட்டு மருத்துவ மையங்களை உருவாக்கி அல்லது கைப்பற்றிக் கொண்டு உண்மையில் இல்லாத நோயாளிகளின் பேரில் போலியான சிகிச்சை பதிவுகள் மற்றும் பில்களை தயாரித்து காப்பீட்டுத் தொகைகளை பெற்றுள்ளனர். ஆயிரக்கணக்கான போலி கோரிக்கைகள் மூலம் இந்த பெரும் தொகை திரட்டப்பட்டது. இந்த மோசடியில் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களும் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் திருடப்பட்ட சமூக பாதுகாப்பு எண்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்க உதவினர். பணம் வங்கி கணக்குகள் மூலம் பெறப்பட்டு பின்னர் விரைவாக பணமாக மாற்றப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட சோதனைகளில் பணம் மற்றும் கணினி சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள் 23 முதல் 57 வயதுக்குள் உள்ளவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பிரான்சில் இதுவரை கண்ட பெரிய சுகாதார மோசடிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.